ஃபோன் இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. உண்மையான விஷயமே என்னன்னா, ஓகே. நீங்க சொல்லலைன்னா என்னால மருந்து கொடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் காம்போ கிடையாது. ட்ரிங்கிங்க்கு ஒரு காம்போ இருக்கு, ஸ்டடிக்கு ஒரு காம்போ இருக்கு, வேலைக்கு ஒரு காம்போ கிடையவே கிடையாது. இப்ப நெறைய பேர் இந்த மது பிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழகத்தில டாஸ்மாக்லாம் க்ளோஸ் பண்றாங்க. இவ்வளோ நாள் இருந்த பழக்கம் திடீர்னு கட் பண்றாங்க. எங்களால முடியல. கை, கால் நடுக்கமாகுது. எங்களுக்கு வேற விதமான சிந்தனைகள்லாம் போகுது. நெறைய பேர் அதில பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது குடும்பத்தில உள்ளவங்களுக்கு தான் தெரியுது. அவங்கள வந்து மீட்டு கொண்டு வர முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. அந்த மாரி வீட்ல ஒரு அண்ணனோ, அப்பாவோ பாதிக்கப்பட்டு இருந்தா, அவங்களுக்கு என்னென்ன மாரி குடுத்து அவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம்? இப்ப இந்த மாரி ஒரு பழக்கம் அத நான் சொன்னேன். ஒரு பழக்கம் பழகிருச்சு அப்டின்னா, வால்நட் கண்டிப்பா குடுக்கணும். வெறும் ம்ஹ்ம். வால்நட் மட்டுமே எல்லா இதுக்குமே இது கிடையாது. ம். இப்ப நம்ம சில பேர்கிட்ட பேசும்போது, மேம் நான் என்னைக்காவது ஒரு நாள் தான் மேம் குடிப்பேன். ஜஸ்ட் ம். என்னோட ஃபர்ஸ்ட் அந்த சேலரி டே அன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன். ஓகே. இதுதான் அப்டிம்பாரு. ஒரு ஃபன் அப்டிம்பாரு. ஆ. ஸோ அப்ப வந்து ஜாலிக்காக குடிக்கிறாருன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வைல்ட் ரோஸ்ன்னு ஒரு ரெமெடி இருக்கும். வைல்ட் ரோஸ் அப்டிங்கிற ரெமெடி வந்து யாரெல்லாம் அந்த ஜாலியா குடிக்கணும், அந்த ஹேப்பியா இருக்கணுங்கிறவங்களுக்கு குடுக்கலாம் ம். சார். ம். அத தாண்டி ரொம்ப அடிக்ஷன் மாதிரி எனக்கு வந்து அது இல்லாம இருக்கவே முடியாது அப்டிங்கிறவங்களுக்கு செர்ரி ப்ளம்ங்கிற ரெமெடி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இது எல்லாமே அவங்க கிட்ட நம்ம கேட்கணும். ஓ! பேஷண்ட் கிட்ட கேட்கணும். ஏன் குடிக்கிறீங்க? நம்ம எல்லாமே கேட்கணும் சார். அது அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்களே மேம். இப்ப ஃபேமிலில உள்ளவங்களுக்கு பெரிய டார்ச்சர் குடுத்துட்டு இருப்பாங்க. ம். இவர் அதுலேருந்து நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும்னா, அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியாம ஏதாவது வால்நட் இது மாரி குடுத்து, அவங்களோட மைண்ட கொஞ்சம் சேஞ்ச் பண்ண அத கேட்கிற மனநிலைக்காவது கொண்டு வர முடியும்னா, வாய்ப்பு இருக்குங்களா அதுக்கு? அதுக்காக தான் சார் அவங்க ஏன் போறாங்க? இப்ப ஒரு சிலவங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த 1ஆம் தேதி சேலரி வாங்கணுனே தான் போய் குடிப்பாங்கங்கிறது ஆஸ் அ ஒய்ஃபா இருக்கவங்களுக்கும் சரி, அம்மாக்கு எல்லாருக்குமே தெரியும். ம். ம். நம்ம அதனால தான் அவங்க கிட்ட கேட்போம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு நம்ம கேட்போம். அப்ப ஒரு சிலவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்ப ஓகே. அத பேஸ் பண்ணி தான் நம்ம குடுக்குறோம். நீங்க ம். பேசாம எங்களால மருந்தே குடுக்க முடியாது. அதுதான் இதுல உண்மையான விஷயமே என்னன்னா, ஓகே. நீங்க சொல்லலைன்னா என்னால மருந்து குடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் காம்போ கிடையாது. ட்ரிங்கிங்க்கு ஒரு காம்போ இருக்கு, ஸ்டடிக்கு ஒரு காம்போ இருக்கு, வேலைக்கு ஒரு காம்போ கிடையவே கிடையாது. ம்ஹ்ம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கு. ஒருத்தவங்களுக்கு பாஷால ப்ராப்ளம் இருக்கும், ஒருத்தவங்களால டீமுக்கு ப்ராப்ளம் இருக்கும், ம். ஒருத்தவங்களுக்கு டிராவலே ப்ராப்ளமா இருக்கும். ம்ஹ்ம். ஸோ இதுல எதுக்கு நான் குடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சா தான் நான் குடுக்கவே முடியும். இந்த மாரி கிரிட்டிக்கலான பிரச்சனைகளுக்கு மலர் மருத்துவத்தில கன்ஃபார்மா மெடிசின் இருக்கு. இருக்கு. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். அதுக்கு வந்து எனக்கு ரீசன் தெரியணும். இதனால தான் குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு ஒரு சிலவங்க நான் டயர்டா இருக்கேன் மேம். எனக்கு வந்து அதுக்காக வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ம். உங்களுக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு அப்படின்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆலிவ்னு ஒரு மருந்து இருக்கு. ம். அது நீங்க டயர்டா இருக்கு, நான் வேலை செஞ்சு டயர்டா இருக்கேன். அதனால நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா, வேற என்னங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. ஓகே. இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால, கண்ல பிரச்சனைகள் தூரத்திலே தான் வச்சு பார்க்குற மாரி இருக்கு. ஸோ இதுவே வந்து எனக்கு ஒரு அடிக்ஷன் மாரி இருக்கு. மொபைல் அடிக்ஷன். இதுலேருந்து நான் வெளில வரணும். வந்தா என்னோட கண்ணு வந்து பார்வை தெளிவா வரும். அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன மெடிசின் குடுக்கலாம்? எனக்கு வந்து ஒரு விஷயத்துல வந்து போய் இதுவாயிடுச்சு. எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. நான் ஃபோன் பார்க்கணும். இப்ப நெறைய குழந்தைங்க சொல்ற கம்ப்ளைண்ட்டும் அதான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் எடுத்துட்டேன்னா கேம முடிக்கணும், முடிக்கணும். அந்த ஆ. தாட் ஓடிட்டே இருக்கும். ம். அதான் எனக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும்போது உங்களுக்கு வால்நட், செர்ரி ப்ளம் அப்புறம் வந்து செஸ்ட்நட் பட்ன்னு ஒரு ரெமெடி இருக்கும். ம்ஹ்ம். அதுக்கப்புறம் ஒயிட் செஸ்ட்நட். இது வந்து ஒரு காம்போவா நீங்க எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இது வந்து ரிப்பீட்டடா ஒரு குழந்தை மிஸ்டேக் பண்ணுது. அதாவது வந்த உடனே ஃபோன் பார்க்கணும். அந்த தாட் இருக்கு. ம். அதனால வந்து அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் பண்ண முடியாது. எதுவும் பண்ண முடியாம அடுத்தடுத்து ப்ராப்ளம் வரும். ஸோ அத ம். நீங்க தடுக்கணும் அப்டின்னா, அந்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இந்த ஒவ்வொரு ரெமெடிக்கு பின்னாடியும் ஒரு ஒரு இது இருக்கும் சார். நம்ம வந்து ம்ஹ்ம். அதனால தான் அந்த ரெமெடிய தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ வால்நட் எதுக்கு நான் குடுக்கணும்? ஒயிட் செஸ்ட்நட்ங்கிறது நம்ம மைண்ட்ல ஓடும் ஒரு விஷயம். ரிப்பீட்டடா அந்த தேஞ்சு போன டேப் ரெக்கார்ட்ன்னு சொல்லுவோம். ம். ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இது இதுக்குன்னு இல்ல. பொதுவாவே நமக்கு ஒரு விஷயம் மண்டையில ஓடிட்டே இருக்கு. எனக்கு சிலவங்க ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் கூட சொல்லுவாங்க. ஓகே. மேம் நான் படுக்கும்போது ஒரு இன்சிடென்ட் ஓடிட்டே இருக்கு. ம். ஸோ இந்த மாரி உனக்கு ஓடிட்டே இருக்கு அப்டின்னா, நீங்க ஒயிட் செஸ்ட்நட் எந்த மாரி எந்த ப்ராப்ளமும் சரி. இப்ப இல்ல. நீங்க கேட்டதுக்கா இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு தூக்கம் வரல, ரிப்பீட்டடா என் மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்குன்னா, இந்த இந்த ரெமெடி வந்து நல்லா நெறைய குழந்தைகள் வந்து ஃபோன் அடிக்ஷன்ல இருக்காங்க. ஃபோன பறிச்சாவே அழுவாங்க. ஃபோன் இல்லன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாரி நெறைய குழந்தைகள் வந்து இன்னைக்கு பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. அந்த மாரி இருக்க குழந்தைகளுக்கு என்ன மெடிசின் மேம் குடுக்கலாம்? இந்த மாரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வால்நட் குடுக்கலாம் சார். அப்புறம் வந்து செர்ரி ப்ளம், செஸ்ட்நட் பட், ஒயிட் செஸ்ட்நட். ஓகே. இத வந்து நீங்க இந்த 4 மருந்தையும் நீங்க காம்போவா எடுத்து குடுக்கலாம். ம்ஹ்ம். வேணும் அப்டின்னா, அது ரொம்ப இதுவா இருக்கும்போது இம்பேஷன் ஒரு ரெமெடி இருக்கும். ஓகே. இத நீங்க ஆட் பண்ணி இந்த 5யும் வந்து ஒரு காம்பினேஷனா எடுத்து 1லருந்து 3 மந்த்ஸ் கம்பல்சரி குடுத்து பாருங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு நிச்சயமா கிடைக்கும். குழந்தைங்க வந்து ஃபோன்லேருந்து வெளில வெளில வந்துருவாங்க. வந்துருவாங்க. இது மாரி ஏதாவது பேஷண்ட் குழந்தைங்க ரெக்கவர் நம்ம ஆயிருக்காங்களா? குடுத்துருக்கோம் சார். இந்த மாரி சில ஓ! பெரியவங்களுக்குமே குடுத்துருக்கோம். இந்த நைட் ஆனா ஃபோன உட்காந்து இது பண்ணி தூக்கம் போச்சு அப்டிலாம் சொல்லுவாங்க. ம். ஸோ ம். அவங்களுக்கு நம்ம இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். ம்ஹ்ம். பட் இது ஒர்க் ஆகல அப்டின்னா, தயவு செய்து கால் பண்ணி கேட்டுட்டு, வேற ம். என்ன அவங்க கிட்ட வேற என்ன இருக்குன்றத தெரிஞ்சுட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். ம்ஹ்ம். இப்ப மனம் சார்ந்த பிரச்சனைகள்ல மேம் நெறைய பேருக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் வந்து ரொம்ப அவங்களுக்கு மன அழுத்தத்த குடுத்துக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். என்னைக்கோ நடந்த ஒரு விஷயத்த வந்து மனசுக்குள்ளேயே அதை பத்தி பேசிட்டு குடும்பத்துல இன்னும் பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கும். இது வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, அந்த வயசானவங்க கிட்ட தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. கணவன் மனைவிகளுக்குள்ள கடந்த கால பிரச்சனைய பேசி, பேசி அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் உண்டாகிட்டே இருக்கும். அந்த மாரி வயசானவங்க ஏதாவது ரெமெடி எடுத்து கியூர் ஆகலாம் அப்படின்னா, என்ன மேம் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி பழச ரொம்ப பேசி இது பண்ணிட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அந்த பாஸ்ட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த பாஸ்ட்டுக்குன்னு ஒரு ரெமெடி இருக்கும். ம். அது பேர் வந்து ஹனி சர்க்கிள். லிவிங் இன் பாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஹனி சர்க்கிள் அவங்களுக்கு ரெகுலரா குடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த பழைய இதெல்லாம் வந்து அவங்க வெளியில வர ஆரம்பிச்சுருவாங்க. ஓ! ஸோ அத நெனச்சு உங்கள வந்து சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்க ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, உங்களோட வந்து குறை சொல்லிட்டே இருக்காங்க அப்படின்னா, கூட நீங்க வில்லோ அப்படிங்கிற ரெமெடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஹனி சர்க்கிள் பிளஸ் வில்லோ அப்படிங்கிற ரெமெடி நீங்க குடுக்கலாம். ம்ஹ்ம். நீங்க இந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா, மலர் மருந்துல இந்த வால்நட் வந்து எல்லாத்துலயுமே ஆட் ஆகுற மாரி ஒரு ஃபீல் வரும். ஓகே. ஸோ ஏன்னா அது ஒரு பழக்கமாவே ஆயிடும் நமக்கு. அந்த ஃபோனா இருக்கட்டும், ட்ரிங்கிங் ஹாபிட், இந்த இந்த சண்டை போடுறது எல்லாமே ஒரு பழகிரும் நமக்கு. ஸோ அப்ப இந்த எல்லாத்துக்குமே வந்து வால்நட் நம்ம குடுப்போம். நாங்க என்ன சொல்றோம்னா, அந்த குழந்தைங்களுக்கு நீங்க வால்நட்ட ரெகுலரா பழக்கி விட்டுட்டீங்க அப்படின்னாலே, நெறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள சேஞ்சஸ் வந்துரும். ஓ! இந்த ஸ்கூல் போம்போதே குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்க அடுத்தடுத்த இதுக்கு போம்போது அவங்களோட லைஃப்லயே வந்து நெறைய விஷயங்கள் வந்து அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ம்ஹ்ம். சொல்றத கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ற ரெமெடி அது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு வால்நட் வந்து நீங்க தாராளமா ரெகுலராவே குடுக்கலாம். குடுக்கலாம். ம்ஹ்ம். தாராளமாவே இந்த வந்து நீங்க வந்து குடுக்கவே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு ம். 7 இயர்ஸ் வரைக்கும் இப்ப நீங்க 1 இயர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு 1 இயர் ஃபுல்லா நீங்க குடுத்து பாருங்க. ஒரு ம்ஹ்ம். நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதுல ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இன்சிடென்ட்டுமே அவங்களுக்கு சில சேஞ்சஸ் கொண்டு வரும். ம். ஏன்னா நம்ம இதே மாரி இருக்க மாட்டாங்க. இப்ப ஒரு ஒரு இதுலேருந்து வேற இதுக்கு மாறும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். லைஃப்ல அப்படியே போயிட்டே இருக்காது. ஃப்ளோவா எதுவுமே போகாது. அப்ஸ் அண்ட் ம். டவுன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மாத்தி மாத்தி குடுத்தீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு தெரியும். சில பேர் இந்த விரக்தியான மனநிலையில இருப்பாங்க. ம். நான் எது பண்ணாலும் சக்சஸ் ஆக மாட்டேங்குது. எனக்கு எல்லாமே லாஸ் ஆகுது. ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்லயே இருப்பாங்க. நான் ம். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறேன்டா, ஆனா எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல. நான் உழைக்கிறதுக்கு தகுந்த வருமானம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இன்கம் சோர்ஸ் எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு. இது மாரியெல்லாம் ஒரு ரொம்ப விரக்தி மனநிலையில இருக்கவங்களுக்கு என்ன மாரி மெடிசின் மேம் எடுக்கலாம்? இப்ப நீங்க 1 ஆர் 2 டைம்ஸ் ஒரு விஷயம் செஞ்சிருப்பீங்க. 3 டைம்லயே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும். ம். இந்த மாரி நெகட்டிவா பேச ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னா, ஜின்ஷன் ட்ரை பண்ணலாம். ஓகே. இல்ல நான் வந்து 0 எனக்கு வந்து சுத்தமா நம்பிக்கையே இல்ல. எனக்கு வந்து லைஃப்ல ஒண்ணுமே கிடையாதுப்பா. எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படிங்கிறவாங்க. ம். ஸோ அவங்களோட வேர்ட்ஸ நம்ம கவனிக்கணும். ம்ஹ்ம். அதாவது நெகட்டிவா பேசும்போது நீங்க ஜங்ஷன் ட்ரை பண்ணணும். ம். எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்படிங்கும்போது காஸ்ன்னு ஒரு ரெமெடி இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட வேர்டிங்ஸ் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க வந்து ரொம்ப மைன்யூட்டா கேட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ரெமெடியே சூஸ் பண்ணோம். ஸோ நீங்க ஓகே. இதுல வந்து இந்த மாரி பேசுறீங்க, நெகட்டிவ் வேர்ட்ஸ் நெறைய யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. ம்ஹ்ம். இல்ல இந்த மாரி உங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல, 0 ஹோப் அப்படின்னும்போது காஸ நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயத்துக்கே ரொம்ப ஹர்ட் ஆவாங்க. ம். அவங்க என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாங்க. ம். என்கிட்ட ஒரு ஹாய் கூட சொல்லல. அப்படின்னு ரொம்ப சின்ன விஷயம். அவங்க ஏதோ ஒரு இதில போயிருப்பாங்க. அந்த மாரி சின்ன விஷயத்துக்கு ஹர்ட் ஆகுறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன மெடிசின் எடுக்கலாம்? சில பேர் ரொம்ப டயர்டா ஒரு மாரி லேசியாவே இருப்பாங்க. எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு மாரி ரொம்ப லேசியா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாரி மெடிசின் மேம் சஜெஸ்ட் பண்ணலாம்? இப்ப அவங்க பார்த்துட்டு போல, ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து சென்டாரி டைப்பா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களால வந்து ஒரு நோ கூட சொல்ல முடியாம இருக்கும். ஒரு சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா, அவங்கள வேலை செய்ய சொல்லும். ம்ஹ்ம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி போவாங்க. அந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து சென்டாரி அப்படிங்கிற ஒரு ரெமெடி வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. இல்ல எனக்கு அது ஒரு பழக்கமாவே ஆயிடுச்சு மேம். யாராவது இந்த மாரியே இருக்கணும், இப்படியே தான் போணும் அப்படிங்கிற மாரி இருப்பாங்க. எனக்கு ம். அதில சின்ன இது வந்து டெய்லி பார்த்தா ஹாய் சொல்லணும். ம். அது ஒரு நாள் நீங்க சொல்லலன்னா, நான் வந்து ஹர்ட் ஆயிடுவேன் அப்படின்னா, நீங்க வால்நட் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். இதுதான் ஓகே. அதுக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. லேசியா இருக்கீங்கன்னா, நம்ம வந்து அவங்கள கேட்போம். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப மலைப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். ஸோ அந்த மாரி மலைப்பா நீங்க ஸ்டார்ட்டிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னா, ம்ஹ்ம். இதுல வந்து ஹார்ன்பிம்னு ஒரு ரெமெடி இருக்கும். அது ஓகே. நீங்க ட்ரை பண்ணணும். இல்ல நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன். அந்த மாரி சிலவங்க போஸ்ட்போன் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாரி பண்ற ஒரு கேரக்டர்னா, ம். ஸ்க்லராந்தஸ்ன்னு ஒரு ரெமெடி இருக்கும். ஸோ ம்ஹ்ம். பேட்ச் ரெமெடிஸ பொறுத்தவரைக்கும் ஒவ்வொன்னுமே வந்து அவர் 38 கேரக்டர்ஸ், 38 ரெமெடிஸ்ன்னு அழகா குடுத்துட்டாரு நமக்கு. ஓகே. ஸோ ஓகே. நீங்க ஏன் இது மாரி பண்றீங்க? இப்ப நம்ம குழந்தைங்க நான் இது நெறைய பேர்கிட்ட நம்ம கேட்கறது. ஏன்பா வேலை செய்யல? அப்படின்னா, மேம் நான் அப்புறமா பண்ணிக்கிறேன் மேம். நான் இப்ப தான் ஸ்கூல்ல இருந்தே வந்தேன். ம். டயர்டா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பண்ணிக்கிறேன். அப்புறமா இப்ப நெறைய குழந்தை பண்றது பார்த்தீங்கன்னா, இதுதான் நடக்கும். ம். நான் தள்ளி அதாவது ஒரு விஷயம் நான் ஹோம்வொர்க் பண்ணணுமா, அவங்க கிட்ட டிவி பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிவி தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே. எது இம்பார்ட்டன்ஸ்னு அவங்களுக்கு தெரியாது. ம்ஹ்ம். ஸோ அதனால அவங்க போஸ்ட்போன் பண்றாங்க. ஸோ இந்த மாரி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு நம்ம ஸ்க்லராந்தஸ் இது பண்ணுவோம். ஓகே. இல்ல மேம் எனக்கு வந்து ஆரம்பிக்கவே ரொம்ப இதுவா இருக்கு. ஐயோ! நான் இவ்ளோ மேத்ஸ் இப்ப 12த், 10த் பசங்கலாம் பார்த்தா மேம் இவ்ளோ ஹோம்வொர்க் பண்ணேன் மேம் நான். வீட்டுக்கு வந்து இவ்ளோ எழுத வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ம். அப்படி அவங்க மலைப்பா ஃபீல் பண்ணும்போது ஹார்ன்பிம் நம்ம குடுக்கணும். ஸோ ஓகே. நம்ம இத தெரிஞ்சுட்டு நம்ம குடுத்தீங்கன்னா,
நல்ல ரிசல்ட் வரும் இப்போ sir. எக்ஸாம்க்கு போற பசங்க ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போவாங்க. அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா போகணும்னா என்ன மாதிரி மெடிசின் மேம் எடுத்துட்டு இப்போ போலாம்? அவங்களுக்கு எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே ஒரு பயம் வந்துடும். நல்லா படிச்சிருப்பாங்க. என்கிட்ட வர பேரண்ட்ஸ் மேம் எழுதி காமிச்சிட்டா, எல்லாமே பண்ணிட்டா. ஆனா ஆனா அங்கே அந்த போயிட்டு கொட்ட அங்க விட்டுறாங்க. போனோனே பார்த்தீங்கன்னா, இவளா இந்த மார்க் எடுத்தா அப்படின்ற மாரி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ம். ஸோ அந்த பொண்ணு நம்ம கேட்குறோம் அந்த பசங்கிட்டனா, மேம் எல்லாமே நல்லா இருந்துச்சு மேம். அந்த பேப்பர் என் கையில வந்தோனே அப்படியே பிளாங்க் ஆயிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ம். அந்த அளவுக்கு அந்த பசங்களுக்கு ஃபியர் இருக்கும். ம்ஹ்ம். அந்த ஃபியர்லயே பார்த்தீங்கன்னா, அதே கொஸ்டின் பேப்பர எடுத்து நீங்க வீட்ல குடுத்தீங்கன்னா, அவ்ளோ அழகா சொல்லுவாங்க அந்த பசங்க. ஏன்னா அந்த ஃபியர்னால அவங்களுக்கு எல்லாமே போயிடும். ஓகே. ஸோ அந்த மாரி இருக்கு அப்படின்னா, மிமுலஸ் ட்ரை பண்ணுங்க. ம்ஹ்ம். இல்ல அத விட ரொம்ப ஜாஸ்தி பயப்படுறாங்க. ஒரு சிலவங்களுக்கு அப்படியே ஸ்வெட் ஆயிட்டு கை கால்லாம் அப்படியே நடுங்கும்பாங்க. அப்படி ஒரு பயம்னா ராக் ரோஸ் ட்ரை பண்ணுங்க. ம்ஹ்ம். ஸோ தேர் ஆர் 5 டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஃபியர்லயே மருந்து இருக்கும். ஸோ இதுல ம்ஹ்ம். எதுங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க ரெமெடி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே. உங்களுக்கு நார்மலான பயம்னா மிமுலஸ் போங்க. ரொம்ப அதீத பயம் அப்படியே மயக்கம் போட்டே விழுந்துரும் சில குழந்தைங்கள. அந்த மாரி ஒரு குழந்தைக்கு பயம் இருக்குன்னா, ராக் ரோஸ் டெய்லி குடுங்க ம்ஹ்ம். அவங்களுக்கு. பெட் அனிமல்ஸ்க்கு ஃப்ளவர் மெடிசின் குடுக்கலாமா? குடுக்கலாம் சார். எப்படி மேம்? அதுக்கு சொல்லத் தெரியாது. என்ன ம். பிரச்சனைன்னு தெரியாது. ஸோ அந்த பிரச்சனைய எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி குடுப்பீங்க? உங்களுக்கு வந்து ரெஸ்க்யூ ரெமெடி குடுக்கலாம் சார். ஓகே. இப்ப வீட்ல ஒரு டாகுக்கு வந்து டாக் ஏதாவது இருக்கு, ஏதோ இருக்கு நீங்க புதுசா அடிபட்டுருச்சு. அடிபட்டுருச்சு. எல்லாத்துக்குமே நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க குடுக்க வேண்டிய ரெமெடி வந்து ரெஸ்க்யூ ரெமெடி சார். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பிஹேவியர் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அது உங்கள பார்த்து குலைச்சிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப அப்படியே குலைச்சிட்டே இருக்கு, நிறுத்தவே மாட்டேங்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த செர்ரி ப்ளம் குடுக்கலாம். இம்பேஷன் குடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடும். ம்ஹ்ம். இப்ப நீங்க செடிக்கே நம்ம குடுத்து நெறைய கார்டனிங்க்கெல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓ! இப்போ ஒரு செடி நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நடுறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த செடி போகுது. அப்போ அந்த இடத்துக்கான இத வந்து அட்மாஸ்பியர வந்து அது இது பண்ணிக்கணும் அப்படின்னா, அதுக்கு என்ன வால்நட் குடுக்கணும்? நீங்க குடுக்கலாம். எப்படி அந்த பில்ஸ வந்து அதிலே போட்டு இது அத பண்ணுமா? நீங்க லிக்விடா கிடைக்கும் சார். அத எடுத்துட்டு நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். 2 டிராப். கொஞ்சம் பெரிய மரம் மாதிரி அந்த மாரிலாம் இருக்குன்னா, நீங்க அந்த தண்ணி ஊத்துவீங்களா, அதுல ஒரு 10 டிராப்ஸ் போட்டு நீங்க ரெகுலரா வந்து தண்ணியா விடலாம் நீங்க. ம்ஹ்ம். ஸோ அதே மாரி தான் அனிமல்ஸ்க்கும். இப்ப சின்ன அனிமல்னா நீங்க ஒரு 6 டிராப்ஸ் குடுக்கலாம். ஒரு ஒரு டாகோ, கேட்டோ உங்க வீட்ல இருக்குன்னா, நீங்க அந்த அந்த பெருசா இருந்துச்சுன்னா, அதுக்கு ஒரு 10 டிராப்ஸ் குடுக்கலாம் சார். ம்ஹ்ம். ரொம்ப குட்டியான இதுன்னா, நீங்க ஒரு 5 டிராப்ஸ் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்குறோமோ அதுக்கு அந்த மாரி மாரியா? தான். சின்ன உருவம்னா நீங்க ஒரு 6 டிராப்ஸ் குடுக்கலாம். இப்ப அபோவ் 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்கள நம்ம அடல்ட்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு 6 டிராப்ஸ் குடுக்க சொல்லுவோம். அதுக்கு ஓகே. கீழ இருக்க குழந்தைங்களுக்கு நீங்க 3 டிராப்ஸ் குடுங்க. அதோட பாதி தான் குடுக்க சொல்லுவோம். சேம் கான்செப்ட் தான் அனிமல்ஸ்க்கும். இப்ப நெறைய விஷயங்கள் வந்து இப்ப யுனிவர்ஸ் கிட்ட நம்ம வந்து கேட்டுட்டே இருந்தா அது வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது நம்மகிட்ட இருந்து விட்டு போன ஒரு விஷயம் திரும்ப நமக்கு கிடைக்கணும். ஆ இத வந்து அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஸோ யுனிவர்ஸ்ட்ட ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருப்போம். ம். மார்னிங் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில கேட்டுக்கிட்டே இருப்போம். ம். அப்படிலாம் கிடைச்சிருது அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ம். அந்த மாரி மைண்ட் செட்ல சில பேர் ட்ரை பண்ணி சக்சஸ் ஆனவங்களும் இருப்பாங்க. ம். அவங்க இந்த மாரி மெடிசினும் கொஞ்சம் ஃப்ளவர் மெடிசினும் ஒரு ஆட் ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மேம் குடுக்கலாம்? நான் ஒரு NLP கோச் அண்ட் ஆல்சோ EFT கோச். நான் ம். என்ன சொல்றேன்னா, மேனிஃபெஸ்ட் நீங்க பண்றீங்கன்னா, அத மட்டும் பண்ணுங்க. நீங்க பேட்ச் ரெமெடி எடுக்க வேண்டாம். ம்ஹ்ம். எனக்கு ஒரு விஷயம் நீங்க அதாவது மேனிஃபெஸ்ட்டே எப்போ ஒர்க் ஆகும்னா, நான் அத நம்பணும். ஓகே. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லாம நீங்க என்ன நான் வந்து பணக்கார ஆயிடுவேன். அதுக்கான நீங்க எஃபோர்ட்டே போடாம வெறும் ம். நீங்க சொல்றதுனால ஆக போறது கிடையாது. ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஸோ அந்த ரியாலிட்டிய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ண போறேன். ம். அதுக்கு எனக்கு யுனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். அது எனக்கு எல்லாமே ஸ்மூத்தா போணும். அதுல வர எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்ப பிசினஸ் பண்ற எல்லார்கிட்டயுமே நீங்க கேட்டீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஃபெயிலியர் ஸ்டோரீஸ் இருக்கும். ம். ம். எடுத்த உடனே அவங்க யாரும் பணக்கார ஆயிருக்க மாட்டாங்க. நம்ம அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ம். அந்த மாரி வரும்போது என்னோட மைண்ட் வந்து அத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட லைஃப்ல நான் போணுங்கிறதுக்கு தான் நம்ம இது பண்றோம். ம்ஹ்ம். எடுத்த உடனே நான் வெறுமனே சொல்லிட்டே உட்கார்ந்துட்டு தான் யாருமே ஆக மாட்டாங்க. இப்ப எல்லாருமே அதான் நெனச்சுட்டாங்க. நான் பேட்ச் சாப்பிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டா நடந்துருமான்னா நடக்காது. ம்ஹ்ம். அதுக்கு நீங்க எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்க. ஓகே. கண்டிப்பா ஃபெயிலியர்ஸ் வரும். அதுக்கு நான் சில ரெமிடிஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் நாங்க சொல்றோம். கண்டிப்பா லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா பண்ணி எல்லாமே பண்ணும்போது, உங்களுக்கான இத வந்து நீங்க கோல வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ம்ஹ்ம். வெறும் நான் மேனிஃபெஸ்ட் பண்றதுனாலயோ, ம். புக்ல எழுதி போட்டு டெய்லி பார்க்கறதுனாலயோ எனக்கு நடக்காது. கிடைக்காது. இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, நான் போர்ட்ல வச்சிருக்கேன் மேம். அதுக்கு நீ என்ன பண்ணன்னு நாங்க கேட்போம். ம். ம். முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும். நீங்க வந்து போர்ட்ல எழுதிட்டு அத நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க சப்கான்ஷியஸ்ல போய் அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும். ஸோ ம். அதுக்கான நீங்க அறியாமலே அந்த வேலைய நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். அதனால தான் நம்ம அத சொல்றோம் மேனிஃபெஸ்ட் பண்றது. ஒரு விஷயம் நடந்த மாரியே நம்ம வந்து கற்பனை பண்ணணும். ஓகே. அதெல்லாமே பண்றது எதுக்குன்னா, எனக்கு நடந்துருச்சு. நீங்க ம்ஹ்ம். இவ்வளவும் பண்ணும்போது பேட்ச் ரெமெடிஸ் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, எடுக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஓ! நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க ஒரு டைம்ல. நான் ம். வந்து இதையும் பண்ணி, அதுவும் பண்ணி எதுல நடந்துச்சுன்னு தெரியாம கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். ஓகே. ஸோ ம்ஹ்ம். நான் மேனிஃபெஸ்ட் பண்றேன். நான் கண்டிப்பா அந்த விஷயம் கிடைக்கும்னா, நெறைய பேர் அதான் சொல்லுவாங்க. மேம் நான் வந்து சாண்ட் பண்ணேன். எனக்கு நடந்துச்சுன்னா, நீங்க சாண்ட் பண்ணதுனால தான் நடந்துச்சு. ம்ஹ்ம். நான் இல்ல அதுதான். இந்த மாரி ஃப்ளவர் மெடிசின்ல அதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பேட்ச் ரெமெடில அது மாரி கிடையாது சார். அதான் கிடையாது. சொல்றேன். ம். மேனிஃபெஸ்ட்ங்கிறது நான் வந்து ஒரு விஷயத்த வந்து அடையறது எவ்வளோ நாள்னு கேளுங்க. ம். இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, மேம் நான் 5 இயர்ஸ் நான் ட்ரை பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. வெறும் மேனிஃபெஸ்ட் மட்டும் தான் பண்ணீங்களா?
அது மட்டுமே பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. எனக்கு வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க, மேம் நான் இது பண்ணேன், எனக்கு வந்து பேட்ச் வந்து நான் வெறும் வாயிலே சொன்னேன், எனக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்பேன் நான். 5 இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நீங்க வேஸ்ட் பண்ணியிருக்கவே வேண்டாம். நீங்க ப்ராப்பரான ஒரு பர்சன் கிட்ட போய் மீட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவங்க குடுத்துருக்க அட்வைஸ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து 1 இயர்ல கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டான ஒரு பர்சன் கிட்ட போயிருந்தீங்கன்னா, உங்களுக்கு அது இன்னும் ஷார்ட்டா முடிஞ்சிருக்கும். நீங்க 5 இயர்ஸ்ங்கிறது வெரி லாங் பீரியட். ஸோ நீங்க சாண்ட் பண்றதுனாலயோ, இது பண்றதுனால அதுக்கு நீங்க என்ன எஃபோர்ட் போடுறீங்க? நீங்க பணக்கார ஆகலாம். மலர் மருந்து சாப்பிட்டா பணக்கார ஆகலாம்னு சொல்றதே ஒரு பெரிய மித்து தான். ஏன்னா 38 ரெமிடீஸும் யூகேல இருக்க பிராண்ட் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு இன்டர்வியூல நான் சொல்வேன், என்கிட்ட வந்து இல்லாத பிராண்ட்ஸே கிடையாது. நம்ம வந்து பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீலிங் ஹப்ஸும் வச்சிருக்கோம், பேட்சும் வச்சிருக்கோம். இந்தியால கிடைக்கிற எல்லா இதுவுமே எங்ககிட்ட இருக்கு. இப்ப நாங்க பணக்கார ஆயிட்டோமானா கிடையாது. நாங்க ஒவ்வொரு கிளையண்ட் கிட்டயும் உட்கார்ந்து நாங்க பேசி அவங்க ப்ராப்ளம சால்வ் பண்ணி, அந்த மாரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எடுத்த உடனே நாங்க வந்து அந்த மாரி பண்றதே கிடையாது. ஸோ அது எதுவுமே நம்பாதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இப்போ வந்து நிறைய பேருக்கு கிளாஸஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. எஸ் சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி எலிஜிபிள் இருக்கணும்? நிறைய பேர் வந்து இது தவறா கத்துக்கிட்டு தவறுதலாவே வெளியில போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே நிறைய ஃபீல் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல? என்னோட பாயிண்ட்ல வந்து எஜுகேஷன் ஒரு ப்ராப்ளம் கிடையாது சார். நீங்க வந்து பர்சனலா என் ஃபேமிலிக்காக நான் பண்ண போறேன் அப்படின்னா, பர்சனல் கோர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். நீங்க உங்க வீட்டுக்கு தேவையானவங்களுக்கு நீங்க படிச்சுட்டு நீங்க பிராக்டிஸ் வீட்ல இருக்கவங்களுக்கு நீங்க தாராளமா கொடுத்துடலாம். ஓகே. இவங்கள எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்க குடுக்கலாம். இதுதான் பேட்சோட சிஸ்டமே அதுதான் சொல்லுது. நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள நம்பி வர ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்க குடுங்க. ஓகே. நீங்க ஒருத்தவங்க கிட்ட பணம் வாங்கிட்டு இத நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறீங்க. ஸோ நீங்க பிராக்டிஷனர். ஓகே. ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து தகுதி கண்டிப்பா வேணும். நீங்க வந்து எலிஜிபிள் இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு பர்சன் கிட்ட படிக்கணும். சர்டிஃபிகேட் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நெறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லார்கிட்டயுமே சர்டிஃபிகேட் இருக்கா? அவங்க ப்ராப்பரா படிச்சிருக்காங்களான்னு நெறைய பேருக்கு தெரியதே கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹீலர் போட்டுக்கிறாங்க, மென்டார் என்னென்னவோ போட்டுக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட ப்ராப்பரா படிச்சிருக்காங்கன்னா, அவங்க பேசும்போதே தெரியுது. நீங்க சொன்ன மாரி மணி காம்பினேஷன் இதுக்கு குடுக்குறோம், அதுக்கு குடுக்குறோம். உடல் எடை குறைப்பதற்கு மலர் மருந்துன்னு எனக்கே போஸ்டர் அனுப்புறாங்க. அதுல மருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 12 மருந்து இருக்கு. அதுல ஓகே. எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்ச் ரெமிடிஸ் தான் இருக்கு. ஸோ அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ண எது வேண்டாமா? எதுக்கு மருந்து குடுக்குறாங்க? அதான் சார் நான் இப்ப சொல்ல பாருங்க. உங்களுக்கு வந்து உடல் எடை குறைப்பதற்கு மருந்துன்னு சொல்லி நான் அத ஓப்பன் பண்ணி பார்த்தா 12ல 15 மருந்து இருக்கு. ஃப்ளவர் மெடிசன் இருக்கு. அத மட்டும் சாப்பிட்டா இருக்கிறதுல பாதி மருந்து அதுல வந்துருது. அதிலே போயிடுது. நான் அத கேட்கிறேன். இவ்ளோ மருந்து எதுக்கு நான் குடுக்கணும்? அப்ப அவங்க பர்சனல் அவங்கள வந்து பார்க்க வேண்டாமா? அவங்களோட வெயிட் என்ன செக் பண்ணணும்? அவங்க லேடியா? ஜென்ட்ஸா? எதனால அவங்க வெயிட் போட்டாங்க? இதெல்லாமே நம்ம பார்க்கணும். அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே இருக்கு. ஸோ அப்ப நீங்க இந்த மாரி பர்சன் கிட்ட போம்போது உங்களுக்கு என்ன நாலேட்ஜ் கிடைக்கும்? ஸோ இப்ப எங்க கிட்ட வந்து நாங்க அந்த மாரி எடுக்கவே மாட்டோம். அடிப்படை 38 ரெமிடிஸ் பேர் என்ன? அது எதுக்கு குடுக்கணுங்கிறத மட்டும் தான் நம்ம டீச் பண்றோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்ன இப்ப நீங்க ஒருத்தவங்கள மீட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி கவுன்சிலிங் குடுக்கணும்? எப்படி ஓகே. பேசணும்? என்ன ப்ராப்ளம்ங்கிறத எப்படி அவங்க கிட்ட இருந்து நீங்க கத்துக்கணும். ஒன் சிட்டிங்ல யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒன் சிட்டிங்லேயே அவங்களும் வந்து எல்லாமே இது பண்ணிட்டு கியூர் ஆகணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அவங்களை எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வர வைக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெருக பெருக இந்த மலர் மருத்துவத்தை நிறைய பேர் கத்துக்க ஆக ஆக இதோட ரேட்டும் ஒரு விதமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 300 500க்கு கிடைச்ச மருந்துகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி 15 மெடிசன் எழுதிட்டு ஒவ்வொரு மெடிசனுக்கு 500 போட்டு 10,000 ரூபாய் தலையில அதுதான் கட்டுறாங்க. சார் சொல்றேன். 3000 6000 எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு ஆனா அவ்வளோலாம் வர வாய்ப்பே இல்லையா மேம்? நீங்க இந்தியன் பிராண்ட் போனா உங்களுக்கு அவ்வளோ வராது சார். இப்போ யூகே பிராண்ட் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எங்களுக்கே அது வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு யூகே பிராக்டிஷனர் கிட்ட போறீங்க அப்படின்னா 3500லேருந்து 4000 சார்ஜ் பண்ணுங்கிறது எங்களுக்கு ஒரு இதுவே இருக்கு. ஓகே. ஓகே. பிகாஸ் எங்களோட கன்சல்டேஷன் டைமிங் வந்து இவ்வளோ தூரம் இருக்கணும். 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் சில கிளைண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 ஹவர்ஸ்லாம் பேசியிருக்கேன். ஏன்னா ஃபேமிலி கவுன்சிலிங் வரும்போது எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசிட்டு அவங்கள அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ்லாம் எனக்கு ஆயிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான இதை வந்து நாங்கள் வாங்க வேண்டியிருக்கு. ஓகே. ப்ளஸ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம ரெமெடி கொடுக்கும்போது காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் சார். ஏன்னா நம்ம யூகே பிராண்ட் தான் வேணும்னு கேட்பாங்க. இந்தியன் வேணாம்னு அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன மேம்? இந்தியாவில் கிடைக்கிற பிராண்டுக்கும் யூகேல கிடைக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லை ரேட்ல மட்டும் தான் மாறுமா? இல்ல சார். அது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் மதர் டிஞ்சர்னு சொல்லுவோம். இப்போ இதுல இருந்து டைல்யூட் பண்ணப்பட்டது தான் இங்க கிடைக்கிற மருந்து எல்லாமே. ஸோ ஓகே. அது காஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதோட ஒரு 20 ml நீங்க வாங்க போனீங்கனாலே 3000 ப்ளஸ் வந்துரும். உங்களுக்கு ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து 4000 அந்த மாதிரி வந்துரும். இதே நீங்க இங்க மருந்து வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பாட்டிலோட காஸ்ட்டே வந்து 300 to 400க்குள்ள உங்களால ஒரு பாட்டில் வாங்கிட முடியும். 100 ml வாங்கலாம். ஓகே. ஸோ அங்கே உங்களுக்கு 20 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஸ்ட் வரும். இங்கே வந்து உங்களுக்கு 100 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட ஜாஸ்தி தானே. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதுலேருந்து இது கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களோட மருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98% 98 பாயிண்ட் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மருந்து ஆல்கஹால் இருக்கும். ஓகே. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஒரு 2% 3% தான் உங்களுக்கு ஆல்கஹால் இருக்கும். அதாவது கிரேப் ஒயின்ஸோ இல்லை பிராண்டியோ இருக்கும். மீதி எல்லாமே உங்களுக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ அதை வாங்கி தான் இது பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே மேம். இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ நேரம் கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்னு எட்வர்ட் பேட்ச் ஏதாவது சொல்லியிருக்காருங்களா? அந்த சிஸ்டம் வந்து அப்படி தான் சார் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா எட்வர்ட் பேட்ச் வந்து ஆக்சுவலி ஒரு டாக்டருங்கிறதுனால அவர் வந்து டெய்லி
பேஷண்ட் கிட்ட பேசி பேசி இது பண்ணுவார். ஓகே. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிரும் எதனால இந்த வியாதி வந்துச்சுன்னு சொல்லி. ஆனா அங்க பேட்ச் சென்டர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க கம்பல்சரி இப்ப நாங்க 3rd லெவல்லாம் பண்ணும்போது நாங்க வீடியோ சப்மிட் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ ஒரு கிளையண்ட் கிட்ட 45 மினிட்ஸ் அபோவ் பேசி நாங்க உங்களுக்கு வீடியோ அனுப்பணும். ஓகே. ஸோ அப்ப நீங்க அவ்வளவு தூரம் பேசுனீங்கன்னா தான் ஒரு கிளையண்ட் வந்து உட்கார்ந்து உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீங்க யாரு எல்லாமே உங்கள பத்தி தெரிஞ்சுட்டு ஒரு சேஃப் ஜோனுக்கு வருவாங்க. ஓகே. ஸோ எடுத்த உடனே வந்து நீங்க வந்து நான் இதுக்கு வந்திருக்கேன் மேம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த சேஃப் ஜோனுக்கு வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நீங்களே சொல்லுங்க. இப்ப நம்ம வந்த உடனே ஒரு இன்ட்ரா கொடுத்து பேசும்போது தானே ஒரு கான்வர்சேஷன் கரெக்டா கண்டிப்பா. போகுது. ம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்க கிளையண்ட் எங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லாம சிலவங்களாம் மறைப்பாங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு தான் அது வரும் எங்களுக்கு. ஓகே. ஸோ அப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நம்ம இது பண்ணி போறதுக்கு எங்களுக்கு 45 மினிட்ஸ் கண்டிப்பா தேவைப்படும் சார். அதுக்கு மேலயும் போகும். ஓகே. இப்போ வந்து மேம் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி அப்படின்னாவே வந்து இது யூகே பேஸ்டு அந்த 38 ஃப்ளவர்ஸ் தான், அதை வச்சு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ புதுசா வந்து இந்தியன் ஃப்ளவர் ரெமெடின்னு ஒன்று வந்திருக்கு. அதை விட இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மையா மேம்? இந்தியன் ஃப்ளவர் ரெமெடியும் ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? இந்தியன் ரெமெடிங்கிறது நம்ம ஊர்ல கிடைக்கிற என்ன சார் துளசியில இருந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தில இருந்து எடுக்கிறது, ஓகே. அந்த சங்குப்பூல இருந்து எடுக்கிறது, இதெல்லாம் தான் இந்தியன் ரெமெடி சொல்றோம். ஓகே. இதுவுமே நமக்கு இங்க இருக்க இதுக்கு பிரச்சனைக்கு நம்ம கொடுக்கலாம் சார். சளி பிடிச்சிருக்கு கொடுக்கலாம். இப்போ இந்தியன் ரெமெடில மனசுக்குன்னு ரொம்ப ஒரு சில ரெமெடி நம்ம சொல்லலாம் சார். இப்போ மல்லிகைப்பூ ஏன் வைக்க சொல்றாங்கன்னா அது மனசு வந்து காம் பண்ணும். இப்போ நீங்க கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஏன் அவ்வளவு ஃப்ளவர்ஸ் வைக்கிறாங்க? பிகாஸ் அந்த ஸ்மெல்லும் அந்த இதுவும் வந்து அரோமா வந்து அந்த அட்மாஸ்பியர் வந்து நல்லா இது பண்ணும். டெத் வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம்? இது பண்றோம். கோயிலுக்கு போகும்போது மலர்கள் கொண்டு போறோம். வேற மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம மலர்கள் கொண்டு போறது ஒவ்வொரு விதமான இது. ஏன்னா நம்ம கோயிலுக்கு கொண்டு போற மலர்கள் அதே நம்ம வந்து இந்த வீட்டுக்கு கொண்டு போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சில பிளசண்டான ரெமெடிஸ் இருக்கும், இதுவும் இருக்கு. ஸோ Okay. இந்தியன் மலர்கள் வந்து இதுதான் அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு இப்போ வரைக்கும் யாரும் ஐடென்டிஃபை பண்ணி சொன்னதில்லை. ஓகே. ஆனா பேட்ச் ரெமெடிஸ் வந்து முழுக்க முழுக்க இந்த சிம்டம்க்கு இந்த மருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவா கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதனால தான் நம்ம அதுக்கு சொல்றோம். இது இல்லாம இன்னொரு மருந்து இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் புஷ் ரெமெடிஸ்னு சொல்லுவாங்க. ஓ, யூகே இந்தியன் மாதிரி ஆஸ்திரேலியால இருக்கு. ஆஸ்திரேலியன் புஷ் ரெமெடி அது எப்படி வந்துச்சுன்னா டாக்டர் பேட்சை பார்த்து இன்னொருத்தர் கண்டுபிடிச்ச ஒரு சிஸ்டம் அது. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலுக்கு, மெடிடேஷனுக்கு, வீட்டை கிளீன் பண்றது அதுல உங்களுக்கு நிறைய போகும். ஸோ இதெல்லாம் தான் மக்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா எந்த மருந்து நீங்க கொடுக்குறீங்க, ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்குமே பேரு மலர் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பிரிச்சு சொன்னாங்கன்னா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேட்ச் ரெமெடிஸ் கொடுக்குறீங்களா, இல்ல இந்தியன் மலர் மருந்து கொடுக்குறீங்களா, இல்ல புஷ் ரெமெடிஸ் கொடுக்குறீங்களா தெளிவா சொல்லிருங்க. ஓகே. ஸோ அப்படி சொல்லிட்டாங்கன்னா எந்த கன்ஃபியூஷனும் மக்களுக்கும் வராது. இந்த சிஸ்டம் பேரும் வந்து கெடாம இருக்கும். ஓகே மேம், அதே போல் நிறைவாக ஒரு கேள்வி. இப்போ பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து நிறைய பேர் ஒரு பயத்தோடய எடுக்கிறாங்க. இதில் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இது மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை சார், சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இதில் வராது. நம்ம வந்து 1 மந்த் தான் கொடுக்க போகிறோம். அதுவும் இந்த 38 ரெமெடிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 37 வந்து ஃப்ளவர்ஸு, அதோட இலைகள் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு மலர் மருந்து மட்டும்தான் அந்த அங்கே இருக்க ஊற்று தண்ணின்னு சொல்கிற மாதிரி ராக் வாட்டர் வந்து வாட்டர்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இப்போ நம்ம துளசியை தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? வராது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே எந்த ப்ராப்ளம் வராது. பட் இது என்னன்னா நீங்கள் கரெக்டான ரெமெடி நான் தான் சொன்னேன் 1 மந்த் எடுங்க, 3 மந்த்ஸ் எடுங்க. ரிசல்ட் வரலன்னா பர்டிகுலர் பர்சன் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு ரெமெடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே எமோஷன்ஸோட கனெக்ட் ஆனது. ஸோ ஒருத்தவங்க கோவப்படாம இருக்கவங்களுக்கு நீங்க கோவத்துக்கான மருந்து ரெகுலரா கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதுல சில சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். ஓகே. ஓகே. ஸோ அது பெருசா வராது, பட் சின்ன சின்னது வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதனால தான் நம்ம 1 மந்த் கொடுங்க, அப்படி இல்லைன்னா 3 மந்த்ஸ்ல ஸ்டாப் பண்ணிட்டு உடனே பண்ணிட்டு சொல்லுவோம். அதை தாண்டி பெரிய சைடு எஃபெக்ட்ஸோ இந்த உள்ள போய் கிட்னியை பாதிக்கும், காலை பாதிக்கும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே வராது. பயந்துக்க வேண்டாம். ரொம்ப மகிழ்ச்சி மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.